பிரஸ்ட் சாகினஸ் எதனால வருது? அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல சொல்றேன். பிரஸ்ட் சாகினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ்க்கு குழந்தை பிறப்புக்கு அப்புறம் தான் காமனா வரும். அதாவது இப்போ என்னன்னா, இப்போ ஒரு ஃபீமேல் வந்து கன்சீவா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பிரஸ்ட் ஃபீடிங் பண்றதுக்காக அவங்களுக்கு வந்து பிரஸ்ட்ல இருக்கிற கிளாண்ட்ஸ்லாம் நல்லா ப்ராலிஃபரேட் ஆகும். அந்த மாதிரி ப்ராலிஃபரேட் ஆகும்போது பிரஸ்ட்டோட சைஸ் பெருசாகும். அப்படி பிரஸ்ட்டோட சைஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஸ்கின்னும் சேர்ந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். பிரஸ்ட் ஃபீடிங் எல்லாம் முடிச்சு, அந்த பிரஸ்ட் ஃபீடிங் ஃபங்ஷன் நம்ம பிரஸ்ட் ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணும்போது, அந்த கிளாண்ட் எல்லாம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு ஷ்ரிங்க் ஆகும்போது, அந்த ஸ்கின் மட்டும் ஷ்ரிங்க் ஆகாம லூஸாவே நின்னு போயிடும். இது வந்து காமனான காரணம் நம்ம பிரஸ்ட் சாகினஸ் வர்றதுக்கு. அது மட்டும் இல்லாம ஏஜிங்னாலயும் நம்மளுக்கு வந்து பிரஸ்ட் சாகினஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 4 டைப் ஆஃப் இந்த கிரேடிங் இருக்கு. இந்த பிரஸ்ட் சாகினஸை நம்ம வகைப்படுத்தலாம். கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அண்ட் கிரேட் 4ன்னு இருக்கு. மைல்டு ஃபார்ம் ஆஃப் சாகினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட் 1ன்னு சொல்லுவோம். சிவியர் ஃபார்ம் ஆஃப் சாகினஸை வந்து கிரேட் 4ன்னு சொல்லுவோம். சரி டாக்டர், இதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரேட் 1 அண்ட் கிரேட் 2 வரைக்கும் இருக்கிற பிரஸ்ட் சாகினஸை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிரஸ்ட் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணுறது மூலியமாகவே கரெக்ட் பண்ணிட முடியும். அதாவது இப்போ கிரேட் 1, கிரேட் 2 அந்த பிரஸ்ட் சாகினஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, வால்யூம் வந்து கம்மியாக இருக்கும். ரொம்ப ஸ்கின் எக்ஸஸ் இருக்காது. அப்போ வந்து நம்ம பிரஸ்ட் இம்ப்ளான்ட் வச்சு நம்ம அந்த வால்யூமை வந்து ரீப்ளேஸ் பண்ணும்போது அந்த பிரஸ்ட் சாகினஸ் கரெக்ட் ஆகிடும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா, கிரேட் 3, கிரேட் 4 அந்த மாதிரி சிவியர் கிரேட் ஆஃப் பிரஸ்ட் சாகினஸ் எல்லாம் போகும்போது நம்ம வேற மாதிரியான சர்ஜிக்கல் மெத்தடில் தான் கரெக்ட் பண்ண முடியும். இதில் வந்து 2 டைப்பாக நம்ம இதை கரெக்ட் பண்ணலாம். ஒன்று வந்து பெரிஏரியோலர் மாஸ்டோபெக்சி. அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து ஏரியோல சுற்றி நம்ம வந்து எக்ஸஸாக இருக்கிற ஸ்கின்னை மார்க் பண்ணிட்டு, அந்த ஸ்கின்னை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு சூச்சர் பண்ணுறது மூலியமா அந்த பிரஸ்ட்டை வந்து டைட் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு பேர் வந்து பெரிஏரியோலர் மாஸ்டோபெக்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிரேட் 3 சாகினஸ் அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு நம்ம பண்ணலாம். கிரேட் 4லாம் நம்ம போயிட்டோம்னா சிவியர் சாகினஸ் வந்துடும். அதில் வந்து நம்ம வந்து ரொட்டீன் பிரஸ்ட் லிஃப்ட் சர்ஜரி பண்ணியே ஆகணும். இந்த பிரஸ்ட் லிஃப்ட் சர்ஜரினா என்ன டாக்டர் அப்படின்னா, இப்போ வந்து கீழே இறங்கி வந்திருக்கிற ஏரியோலா நிப்பில் வந்து நம்ம கரெக்டான பொசிஷனுக்கு கொண்டு வச்சுட்டு பிரஸ்ட்டோட கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு சூச்சர் பண்ணி கொடுக்கக்கூடிய சர்ஜரிக்கு பேர் தான் பிரஸ்ட் லிஃப்ட் சர்ஜரி. இதில் வந்து லாலிபாப் ஸ்கார் அப்படின்னு வரும். அதாவது ஏரியோலா சுற்றி ஒரு ரவுண்டாக ஒரு ஸ்காரும் அப்புறம் வெர்டிக்கலாக ஒரு ஸ்காரும் வரும். இப்போ வந்து இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, டாக்டர் எனக்கு வந்து பிரஸ்ட் சாகினஸையும் கரெக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து பிரஸ்ட்டையும் பெருசு பண்ணணும் அப்படின்னு கேட்குற பேஷண்ட்ஸும் இருக்கிறாங்க. அதுக்கு வேற டைப் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கு. நான் வந்து அதை வந்து வேற வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஒரு பேஷண்ட் வந்து பிரஸ்ட் சாகினஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற பிளாஸ்டிக் சர்ஜனியோ காஸ்மெட்டிக் சர்ஜனியோ போய் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கிரேடில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு சூட்டபிளாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நாலேஜோட இந்த சர்ஜரியை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.